இப்பெருவழியில் மேற்குறிப்பிட்ட தலங்கள் மட்டுமல்லாது சங்கரநாராயண அம்பலம், வனபத்ரகாளி, உரக்குழி போன்ற பல்வேறு தலங்களையும் ஐயப்பன்மார் தரிசித்துச் செல்வதுண்டு. பெரியானை வட்டத்திலிருந்து நகர நகர புனித பம்பா நதி கண்களில் தென்படுகிறது. பம்பா நதி கங்கைக்கு இணையாக கருதப்படுகிறது. ஐயனின் பூங்காவனத்தில் உள்ள பல்வேறு மலைகளிலிருந்தும் இது உற்பத்தியாகி வருவதால் ஐயனின் புனித தீர்த்தமாக கருதப்படுகிறது. பம்பாவின் கரையில் பக்தர்கள் புனித நீராடுகின்றனர். நீராடலுக்கு பின் சிலர் தங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை செய்கின்றனர். மணிகண்ட சுவாமியை தரிசிக்க சராசரி மனிதர்கள் மட்டுமல்ல, மாற்றுத் திறனாளிகளும் வருகிறார்கள். அவர்களுக்கான ஆன்ம பலத்தை ஐயன் அவனன்றி யாரால் கொடுக்க முடியும்? சுவாமிகள் மாலை நேரமானதும் வாழை மட்டைகளால் அம்பலம் அமைத்து அவற்றில் விளக்குகளை ஏற்றி பம்பா ஆற்றில் தவழ விடுகின்றனர். இது பம்பா விளக்கு என